மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. மக்களே விட்டுறாதீங்க, நடப்பு செய்திகள் இன்றைக்கி ரொம்ப ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணது. அதன் அடிப்படையில் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கை எல்லாமே கலந்து சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்தில் நடப்பு செய்திகள் ஏப்ரல் 22ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோக்குள்ள இதில் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம எஃபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் மறக்காமல் பதில்களை சொல்லி நீங்கள் உங்களுக்கே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஏப்ரல் 22 முக்கிய தினங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் தலைப்பு செய்திகள். அடுத்து புவி நேரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, சரிங்களா, மூணாவது முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி செய்தி பாருங்கள். யூஎன் எஸ்கேப் அமைப்பின் இந்திய பொருளாதார வளர்ச்சி பற்றிய கணிப்பு. அது கூட சேர்த்து வேர்ல்டு பேங்கும் ஐஎம்எஃப் அமைப்பும் இந்திய பொருளாதாரம் எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சூப்பரான செய்தி. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நியமனம் பாருங்கள். ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கிறார். புதிய சிஇஓ யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, விளையாட்டு உலகின் சரியா நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது, இது எங்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, பகல்காம் தாக்குதல் நினைவு தினம் சரி இன்றைய தினம் ஏப்ரல் 22ஆம் தேதி. அது தொடர்பாக ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் மகாதேவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். மக்களே நல்லபடியாக பயன்படுத்திக்க மீண்டும் சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் விரிவான செய்திகள். ஏப்ரல் 22 முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக பூமி தினம். சரியா? 1970ஆம் ஆண்டு முதல், ஓகேவா, ஏப்ரல் 22ஆம் தேதியில் முதல் முறையாக இந்த உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அதாவது நம்ம வாழ்கிற இந்த பூமியை பார்த்தீங்கன்னா சூப்பராக பாதுகாக்க வேண்டும். பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், இதிலிருந்து புவியை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் 1970ஆம் ஆண்டு முதல் ஏப்ரல் 22ஆம் தேதியில் இந்த உலக பூமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது மறந்துடாதீங்க, புவி நேரம். சரி, எர்த் அவர், அது உலக நம்ம மேலே பார்த்தது பூமி தினம், இங்கே பார்க்குறது புவி நேரம். சரியா? எர்த் அவர் என்பது காலநிலை மற்றும் புவியின் வெப்பமயமாதல் குறித்து உலக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தேவையற்ற மின் விளக்குகள், மின்சார சாதனங்களை சரியா 1 மணி நேரம், அதாவது இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இது தொடர்பாக ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புவி நேரம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் கடைசி சனிக்கிழமையில் 8:30 மணிலேருந்து இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. புவி தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 22, புவி நேரம் அப்படிங்கிறது மார்ச் கடைசி சனிக்கிழமைகள். சரி, இது யாரால் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை நிதியம் WWF என்று அழைக்கப்படும் அந்த உலக இயற்கை நிதியத்தால் தான் இந்த புவி நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறையாக 2007ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முதல் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. மெயின்ஸ் மாதிரி தேர்வுகளுக்கும் இது தேவைப்படும். சரியா? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியாம்மா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. யூஎன் எஸ்கேப் அமைப்பின் இந்திய பொருளாதார வளர்ச்சி பற்றிய கணிப்பு. எஸ்கேப் அப்படின்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன்ஸ் ஃபார் ஏஷியா பசிபிக். சரியா? ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இருக்க எல்லா மக்களும் எக்கனாமிக்கலி ரிலேட்டடாகவும் சரியா சமூக ரீதியாகவும் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த யூஎன் எஸ்கேப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு ஓகேவா இந்தியன் எக்கனாமி எவ்வளவு வளர்ச்சி வீதம் அடையும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7.4% வளர்ச்சி அடைந்திருந்தது. சரிங்களா? இந்த வளர்ச்சி விகிதம் 2026ஆம் ஆண்டில் 6.4% குறையும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. இது 2027ஆம் ஆண்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகி, அதாவது 6.6% உயரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு காரணம் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள். சரியா? செப்டம்பர் 22, 2025 ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% அந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் இருந்தது. செப்டம்பர் 22, 2025 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது 5% அண்ட் 18%, 5% மற்றும் 18% மட்டுமே இருந்தது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கிராமப்புறங்களில் மக்களின் தேவை அதிகரிப்பு, பொது முதலீடுகள் அதிகரிப்பு, இது எல்லாமே இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்தியன் எக்கனாமியில் சரியா இந்தியாவில் 2026ஆம் ஆண்டில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கமானது 4.4% இருக்கும் என கணிச்சிருக்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 4% சில்லறை விலை பணவீக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. ஏன்னா இது அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த செய்தி பாருங்கள், முக்கியமானது விட்டுறாதீங்க.
2026 சரி 29 இருக்குது சரி 2026 2026-27ஆம் ஆண்டில் இந்தியன் எக்கனாமியோட growth ரேட்டு உலக வங்கியின் கணிப்புப்படி 6.6%. அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 6.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நடப்பு நிதியாண்டில் IMF அமைப்பு 6.5% சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா 6.6%. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன எஸ்கேப் அமைப்பு 6.4% மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான நியமனம் தொடர்புடைய செய்தி பாருங்க. ஆப்பிள் நிறுவனத்தின் CEO ஓய்வு. சரியா? ஆப்பிள் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா யாருமா டிம் குக். அவர் வரும் செப்டம்பர் 1, 2026 முதல் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இவருக்கு பதிலாக புதிய CEO யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டர்னஸ் அவர்கள். சரியா? இவர் டிம் குக் வந்துட்டு CEO பதவியிலிருந்து விலகினாலும் இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் நிர்வாக தலைவராக எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக தொடர்வார் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சூப்பரான செய்தி விட்டுறாதுங்க. ஆப்பிள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட், கூகுளுக்கு யார் CEO அப்படிங்கிறதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட், கூகுள் நிறுவனத்தின் CEO யாருங்கிறத போனஸ் கேள்வியாக சொல்லுங்க. அடுத்து விளையாட்டுத்துறைக்கான சூப்பரான ஒரு விருது, எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உள்ள ஒரு விருது பாருங்க. அவார்ட்ஸ் எப்பவுமே முக்கியம், அதுவும் விளையாட்டுடன் தொடர்புடைய முக்கியமான விருது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பாருங்க. 2000 இருந்து லண்டனை சேர்ந்த லாரஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? 2025ஆம் ஆண்டில் யார் சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்களோ ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டில் சரியா இந்த விருது ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. சரி, அப்போ உலக விளையாட்டு விருதுகள் லாரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்படும். நான் வந்து ஒரு சில முக்கியமானது மட்டும் நான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது புகழ்பெற்ற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கரஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருது சரிங்களா சபலங்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை. அப்போ சிறந்த வீரருக்கான விருதும் சிறந்த வீராங்கனைக்கான விருதும் யாருக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது? டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி சிறந்த அணிக்கு பெஸ்ட் டீமுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து அணிக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியானது பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி ஆண்டின் சிறந்த திருப்பு முனை விருது பிரேக் த்ரூ அவார்டு அப்படிங்கிறது ஒரு கால்பந்து சரிங்களா வீரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய பெயர் லமின் யமால். சிறந்த மறுபிரவேசம் பெஸ்ட் கம்பேக் அவார்டு அப்படிங்கிறது லாண்டோ நோரிஸ் அவர்கள், அதாவது ஃபார்முலா 1 கால்பந்தயத்தில் உலக புகழ்பெற்றவர். இவர் தான் சிறந்த மறுபிரவேச பிரிவுக்காக லாரஸ் ஸ்போர்ட்ஸ் விருதை வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் விருதை வென்றவர் கேப்ரியல் அரோஜா, பிரேசில் நாட்டை சேர்ந்தவர், பேரா நீச்சல் வீராங்கனை. ஞாபகம், முதல் முறையாக தான் இவங்க இந்த பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த வருஷமே அவங்க இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சிறந்த அணிகளுக்கான பிரிவில் முதல் முறையாக உலக கோப்பை ஒன் டே கிரிக்கெட்டில் உலக கோப்பை என்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விருது இவங்களுக்கு கிடைக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பார்த்துருக்கிறோம், லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. அடுத்து பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரிங்களா பாருங்க, நடைபெற்ற நாள் ஏப்ரல் 22, 2025. சரிங்களா? இடம் ஜம்மு காஷ்மீர் அமைந்துள்ள பைசரன், அதாவது பகல்காம் பக்கத்தில் இருக்க பைசரன் அப்படிங்கிற பக்கத்தில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இதில் 26 பேர் உயிரிழந்திருந்தாங்க. சரியா? இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற டேட்டை மறந்துடக்கூடாது, ஏப்ரல் 22, 2025. சரியா? இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டாங்க. மே 7, 2025 அன்று. சரியா? அந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அதுக்கு வச்ச பேர் ஆபரேஷன் சிந்தூர், மறந்துடாதீங்க. சரிங்களா? இதில் ஒரு போனஸ் கேள்வி வைக்கலாமா? ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? இது வந்து சிந்தூர், நான் கேட்குற போனஸ் கேள்வி. ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? சரிங்களா? இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சரியா அந்த பகுதியில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போ ஆபரேஷன் சிந்தூர் மே 7, 2025 பகல்காம் தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற நடவடிக்கை தொடர்ந்தாங்க. ஏப்ரல் 22, 2025 அன்று ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம், CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை 3 பேரும் சேர்ந்து இணைந்து நடத்திய ஒரு வெற்றிகரமான தேடுதல் அந்த பயங்கரவாத தேடுதல் நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் மகாதேவ். மே 22, 2025 தொடங்கி கிட்டத்தட்ட 93 நாட்கள் தொடர் தேடுதல் வேட்டைக்கு பிறகு ஜூலை 28, 2025 அன்று இந்த ஆபரேஷன் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பகல்காமுக்கான பதிலடி தாக்குதல், ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற அந்த தீவிரவாத நபர்களை கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்கான நடவடிக்கையோட பேர் ஆபரேஷன் மகாதேவ், மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி பாருங்க,
உலக பூமி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? யூஎன் எஸ்கேப் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. மூன்றாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் CEO யார்? லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையில் விருதினை வென்றவர்கள் யார்? நான்காவது கேள்வி அது. ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர். ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ஆபரேஷன் மகாதேவி. சரியா, ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவை எதனுடன் தொடர்புடையது, எந்த தேர்தலை நடத்தினாங்க அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.